பொதுவாக ஹதீஸ்ல வரும், 2 கண்களும் பார்வை இழந்தவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பதாக இருந்தால் இந்த உலகத்தில் எந்த கூலியையும் அவன் கொடுப்பதில்லை. கண்ணு இழந்து குருடாகி மௌத்தா போனால் அவர்களுக்கு கூலி சொர்க்கம் என்றார். நிறைய பேர் வயசான காலத்துல கண் தெரியாம போயிடுவாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சஹாபிகள் பல பேர் கண் தெரியாமல் போனார்கள். கண்ணு போறது என்பது அவங்க எல்லாம் ஒரு பெரிய பாவம் செய்துட்டாங்க, அதனாலதான் கண்ணு போயிட்டுலாம் சொல்லக்கூடாது. யாருக்காவது நோய் வந்தால் கஷ்டப்படுறாங்க, படுக்கையில விழுந்துட்டாங்க, கேன்சர்ல மாட்டிக்கிட்டாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, அவங்களையெல்லாம் பார்த்து என்ன பாவம் செய்தாங்களோ அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சில பேர்களை அல்லாஹ் படுக்கையில் போட்டு பரிசுத்தமாக்கி சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்து மௌத்தா போகும்போது சொர்க்கம் கேள்வி கணக்கு இல்லாம கொண்டு போயிடும். அவன் சோதனையை கொடுக்கிறான் என்றால், கஷ்டத்தை கொடுக்கிறான் என்றால், அதன் உண்மை நிலை விளங்கினால் அது அவன் கொடுக்கிற கிஃப்ட் என்று எழுதுகிறார், வெகுமதி. கஷ்டத்தை கொடுத்தால் அல்லாஹ்வுடைய ஒரு அழகான நடைமுறை. ஒருவரை கஷ்டப்படுத்தினா, ஒருத்தர் கஷ்டப்பட்டா அதுக்கு அழகான பகரம் கொடுக்காம அல்லாஹ் வைக்கிறது இல்லை. நம்ம யாருக்காவது கஷ்டம் கொடுத்துட்டா சாரிங்கிறோம், அந்த அவர் மன்னிக்கிற வரைக்கும், அவர் நம்மை சமாதானமாகிற வரைக்கும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்போம். அல்லாஹ்வுடைய ஒரு நிலை என்னன்னா, நமக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்துட்டான்னா நான் அதை தாங்கிக்கிடணும். தாங்கிக்கிட்டா அதுக்கு பகரமா அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி இருக்கு பாருங்க, உலகத்துல யாரும் கொடுக்காத வெகுமதி. அதனாலதான் திருக்குர்ஆன் சொல்கிறது, இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, துன்பம் வருமா, துன்பம் ஒன்றுதான் வரும், அதற்கு பகரமாக பல இன்பங்களை அல்லாஹ் தருவான். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பங்களை சந்திக்கிற போதெல்லாம் விலை மதிக்க முடியாத சோபனம் சொல்லி அந்த துன்பத்தை லேசாக்கி தருகிறார்கள். எனவே வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கிறான், அது ஒரே மாதிரியாகலாம் இருக்காது. எனவே துன்பங்களும் இன்பங்களும் மாறி வரும் வாழ்க்கையில் இன்பத்தின் போதும் துன்பத்தின் போதும் அல்லாஹுவை நாம் திருப்திப்படுகிற அந்த வாழ்க்கை தான் எனக்கு பிரியமான மூமினின் வாழ்க்கை என்கிறார்கள் ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ப துன்பங்களின் போது அழகாக நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எப்போதுமே அவனுக்கு நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழச் செய்வானாக. அவன் கொடுக்கிற சோதனையில் தனிந்து போவதற்கும் பணிந்து போவதற்கும் கட்டுப்படுவதற்கும் சகிப்புத்தன்மையோடு இருப்பதற்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. இன்னொரு பக்கம் அல்லாஹ் நமது துன்பத்தை லேசாக்கி வைப்பானாக. மகிழ்ச்சியான இன்பத்தை அல்லாஹ் நிரம்ப வழங்குவானாக. ஹயாத் வரையிலும் அவன் திருப்திப்படும் வாழ்க்கையை, அவன் ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி பெறுகிற வாழ்க்கையை நீங்களும் நானும் இந்த சமூகமும் நமது குடும்பமும் வாழச் செய்வானாக.